Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அதில ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் தெரிய வரும். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, ஏலக்காய் 5, கிராம்பு 5 சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம இது கூட வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம 2 போர்ஷனாக சேர்த்துக்க போகிறோம். இதிலேருந்து பாதி வெங்காயத்தை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம், மீதியை அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஆம்பூர் பிரியாணி செய்யும்போது நம்ம மற்ற பிரியாணியெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு பொருள் வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்த பொருளை சேர்த்துக்கணுன்னெல்லாம் கிடையாது. இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே லைட்டாக வதக்கினா போதும். ஸோ நம்ம லைட்டாக வதக்குறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். தக்காளியும் இந்தளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப மேஷ் ஆக வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைகள்லாம் பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வச்சுருந்த மீதி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் சிக்கன் குக் ஆகும்போது அது கூட சேர்ந்து வெந்துடும். இப்போ நான் இது கூட 800 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. நம்ம பிரியாணிக்கு தயிர் சேர்க்கும்போது எப்போவுமே நல்ல கெட்டி தயிராக இருக்க மாதிரி தான் பார்த்து சேர்த்துக்கணும். அந்த கெட்டி தயிர் தான் நம்மளோட பிரியாணியில் இருக்கக்கூடிய சிக்கனுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த பிரியாணியில் நம்ம எந்த விதமான மசாலா பவுடரும் யூஸ் பண்ணலை. ஆம்பூர் பிரியாணின்னு பார்த்திங்கன்னா அதில் எப்போவுமே மசாலாவோட அளவு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அது மாதிரி காரமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்ற பிரியாணி மாதிரி ரொம்ப அதிக மசாலா, ரொம்ப அதிக காரம்லாம் இல்லாதனால சின்ன குழந்தைங்க கூட இந்த பிரியாணியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இந்த சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கரெக்டாக 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட நான் வந்து பாதி எலுமிச்சை பழத்தை நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் குக் ஆகிட்டு இருக்க அந்த டைமில் நம்ம வந்து அரிசியை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த பிரியாணியில் எந்த விதமான ஃபுட் கலரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அரிசியில் கலர் ஏறணுன்றதுக்காக நான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போதே அரிசி சேர்த்துக்கக்கூடாது. இந்த அரிசியை எந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்ட போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் இந்த அரிசியை குக் பண்ணிட்டோன்னா நம்மளோட பிரியாணி வந்து குழஞ்சு போயிடும். ஸோ 50% மட்டும் இந்த அரிசியை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கொதித்து இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை உடனே வடிகட்டி எடுத்துடணும். விட்டுட்டோன்னா நமக்கு வந்து அரிசி குழஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து அரிசி 50% குக் ஆகிருக்கும். இப்போது இந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அரிசியை உடனே வடிகட்டிட்டு நம்ம சிக்கன் குக் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கரண்டியோட பேக் சைடு திருப்பி வச்சு இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே கரண்டியை உள்ளே விட்டுட்டோன்னா அரிசி வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 50% அரிசி குக்காக இருக்குது. ஸோ அது வந்து ஈஸியாக உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட போகிறோம். இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடுறேன். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு மேலே மூடிடுங்க. இப்போது ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது மேலே ஒரு தோசை தவா வச்சிடலாம். தோசை தவாக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நம்மளோட ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அரிசியும் நல்ல நீளமாக இருக்குது, பிரியாணியும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள், மசாலா பவுடரெல்லாம் அதிகமாக சேர்க்காமல் இருந்தோன்னா தான் பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரியாக இருக்கும். நம்மளோட பிரியாணி எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்பூர் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.